தேமுதிக கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியில் கொண்டாட்டம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கான தேதி விரைவில் வெளியிடப்பட உள்ள இந்த நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தேமுதிக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்து தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் மூக்கண்டப்பள்ளியில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் ஓசூர் மாநகர மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி தலைமையில் தேமுதிகவினர் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது ஓசூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு ராமசாமி ரெட்டி அவர்கள் தலைமையில் கழக அவைத்தலைவர் சரவணன், பொருளாளர் அறிவழகன், துணை செயலாளர்கள் எம் வெங்கடேஷ், எம் வடிவேல், துணை செயலாளர் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் பி ராஜசேகர், செயற்குழு உறுப்பினர் எம் மணி, பொதுக்குழு உறுப்பினர் எம் வெங்கடேஷ், இளைஞரணி செயலாளர் ஜி ஈஸ்வரன், டி சுரேஷ், கேப்டன் மன்ற நிர்வாகிகள் குமார், ராஜா, வர்த்தகணி நிர்வாகிகள் பொன்னரசு, கணேசன், மூர்த்தி, முனி, கார்த்திக், தொண்டரணி செயலாளர்கள் முனியப்பன், சேகர், அக்பர், கே சிவகுமார், கழக தொழில்நுட்ப அணி ஆட்டோ ஆனந்த், ஒன்றிய செயலாளர் அப்பையா, சிட்டி கிருஷ்ணன், கண்டராயன், மாரிதாஸ், வழக்கறிஞர் பிரசாந்த், சிவசங்கர், நாகராஜ், சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதே போன்று திமுக சார்பில் திமுக 20வது வார்டு பொறுப்பாளர் மொத்தம் சந்திரன், மூக்கண்டப்பள்ளி கிளை செயலாளர் எம் கே ரமேஷ், 19வது வார்டு பிரதிநிதி கனகராஜ், BLA 2 கோபாலியப்பா, 20வது வார்டு அவைத்தலைவர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேமுதிக நிர்வாகிகளுக்கு சால்வை அணித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமசாமி ரெட்டி, வரும் சட்டமன்ற பொது தேர்தலில் ஓசூர் தொகுதியில் நேர்மையாகவும் உண்மையாகவும் பணியாற்றி மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என அவர் தெரிவித்தார். பேட்டி ராமசாமி ரெட்டி, தேமுதிக ஓசூர் மாநகர மாவட்ட செயலாளர். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என் மனித கடவுள் கேப்டனை வணங்கி எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் ஆணைக்கிணங்க இந்த மகிழ்ச்சி நாள், இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாள். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் சிறந்த முதலமைச்சர்ன்ட்டு சொல்லலாம். இந்தியாவிலவே ஒரு சிறந்த முதலமைச்சர் நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா. ஏனென்றால் இந்த கூட்டணி நாங்கள் எல்லாமே மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏனென்றால் இந்த ஆட்சி ரொம்ப சிறந்த ஆட்சியாக இருக்கு. எப்படின்னா எத்தனோ ஏழை மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடிசையில் இருந்தவங்களுக்கு வீடு வழங்கியிருக்காரு. தண்ணி குடிநீர் திட்டம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. சாலைகள், காலை வணக்கம், இந்த சாலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மகளிர் உதவி தொகை 1000 ரூபாவை 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்படியே பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எவ்வளவோ நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காரு. அதிலவும் காலை உணவு குழந்தைகளுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய கேப்டன் இருந்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாரு. இருந்தாலும் எங்களோட அந்நியர் நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஏனென்றால் நாங்கள்லாம் ஓட்டு நாங்கள் மறுமுகமாக ஓட்டு கேட்டிருந்தாங்க. அதில் 70 பேர் நாங்கள் திமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். அதில் சொல்கிறதுக்கு நான் பெருமையாக சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த ஆட்சி மறுபடியும் 234 தொகுதியில்
கண்டிப்பாக வெற்றி பெறும் கண்டிப்பாக. எங்கள் அந்நியாருக்கு நாங்கள் எப்பயுமே உறுதுணையாக இருக்கோம். இங்கே யாருக்கு கொடுத்தாலும் ஒசூர் தொகுதியில் நாங்கள் வந்து கட்டாயம் உண்மையாக நேர்மையாக வேலை செய்கிறோம். ஏன்னா இந்த கூட்டணி வரவேற்கிறோம். நல்ல முடிவு, சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து தொண்டர்கள் எல்லாருமே திமுக தோழமை கட்சி திமுகவும் மற்றும் தேமுதிக மற்ற தோழமை கட்சிகள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து சந்தோஷமாக கொண்டாடி இருக்கோம். நன்றி.